வாங்க இப்போ வீடியோக்குள்ளே அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டபுள் பீஸ் நமக்கு கிடைக்கும். இது இருக்குது இல்லைங்களா, இதை ரெண்டாக எடுத்துகிட்டு இது இப்படி இருக்குது இல்லைங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குது. இதை வந்து ரெண்டு கரெக்டான லெவலில் வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இதில் நேராக முடிச்சது இந்த ஷேப் வரைக்கும், இங்கே வரைக்கும் தான் தைக்கணும். இது போயிடக்கூடாது. இங்கே நேரம் அது மாதிரி 2 சைடும் தைக்கணும். சரிங்களா? 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சு தைச்சிக்கணும். ½ இன்ச்சுக்கு வச்சு இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக தைச்சிக்கலாம். அந்த ஷேப் வரைக்கும் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வரைக்கும் தைச்சிக்கலாம். கரெக்டாக இந்த ஷேப்பை வளைச்சி அதே பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இருக்க தைச்சி 2 தையல் போட்டுக்கணும். ஆமாம், அதே 1/2 இன்ச்சு அந்த 2 பக்கம் போட்டாச்சு. இப்போது இப்படி கீழ் பக்கமாக பாட்டம் பக்கம் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த 2 சைடும் இந்த கார்னர்லேருந்து கீழே பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டத்துலேருந்து கீழே வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் வர கொடுக்கணும். எல்லாம் பீஸ் கொடுத்து தைக்கணும்ல, பீஸ் கொடுத்தா அப்படியே மடித்து வச்சிடலாம். இப்போ பீஸ் நம்ம கொடுக்கணும்ல, அதனால் இது ஜாயின் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இது 1/4 இன்ச்சு வச்சு அதை பார்த்துங்க, இந்த பீஸ் அட்டாச் பண்ணி பாட்டம் மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு கட் பண்ண இல்லைங்களா, அதை வந்து இப்படி மேல் பக்கமாக கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கு மேல் தையல் அப்படியே எஜ்ஜு தையல் போட்டுட்டு இப்படி மடித்து நல்லா இது பண்ணிவிட்டு மேல் தையல் போடணும். இது மேல் தையல் போட்டுட்டு அப்படியே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே மடித்து தைக்கணும். சரிங்களா? பாட்டம் மடிக்கிறதுக்கு நம்ம பீஸ் குட்டு நீங்கள் துணி 1.5 மீட்டராக இருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டமே தெரியாது. இருந்தாலும் பத்தலைன்னா இந்த மாதிரி ஐடியாவும் நீங்கள் தைக்கலாம். சரிங்களா? துணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் 2 இன்ச்சு பாட்டம் வச்சு மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பீஸ் ஜாயின் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ நம்ம எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். தடிச்சிட்டோம். இப்போ வந்து உள்பக்கம் சரிங்களா, அதில் அப்படியே அந்த மடிப்பில் அந்த தையல் மறையிறப்போ வச்சுட்டு அதுலேருந்து இன்னொரு மடிப்பு, இந்த தையல் மறையிறது ஒரு மடிப்பு கரெக்டாக அதில் வச்சுங்க. அதுலேருந்து இன்னொரு மடிப்பு, அவ்வளோதான். இதை மடித்து இங்கே இந்த எட்ஜில் அப்படியே ஓரமாக தையல் போட்டுடணும். நல்லா இந்த மடிப்பு வந்து பின்னாடி நல்லா எடுத்துக்கோங்க. பீஸ் பின்னாடி மடியாதபடிக்கு கரெக்டாக அது நகத்தில் வச்சு இப்படி கிழிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மடிச்சு வச்சுருங்க. அதே மாதிரி அந்த கால் அந்த பாட்டம் சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு ரொம்ப ஈஸியான வேலை தான், முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு காலோவில் முடிக்கலாம் அது.
இப்போ நீங்கள் பாட்டம் நான் ஜாயின் பண்ண தான் லேட்டாக, இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ரெண்டு சைடும் பாட்டம் முடிச்சிட்டேன், தெரியுதுங்களா? 2 கால் பாட்டமும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த அந்த ஒரு கால் பாட்டமும் ஒன்றா வச்சுட்டு இந்த சைடில் அங்கேருந்து ஆரம்பித்து இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே வந்து இந்த காலுக்கு வழியாக மூடணும். இந்த பாட்டம் வழியாக முடிக்கணும். 2 கால் இருக்கு இல்லைங்களா, அந்த கால் வழியாக ஆரம்பித்து இந்த கால் வழியாக முடிக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 மடிப்பு ஒன்றா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நடு சென்டரையும் பார்த்துக்கோங்க. இந்த கால் இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் 2 ஒரே மாதிரி வரணும். இந்த இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்புலாம் வரக்கூடாது. கரெக்டாக 2 எந்த சைடு வருதும் சைடில், இல்லைனா 2 சைடு 2 இந்த பக்கம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கம் பிடிச்சிருக்க இல்லைங்களா தையல், 2 ஒரே மாதிரி சைடில் வரணும். நல்லா 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு க்ளீனாக எல்லாமே நான் காமிக்கிறேன், விட்டு விட்டு காட்டாமல் க்ளீனாக காமிக்கிறேன், நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தான். இப்போ அதே திருப்பி டபுள் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ அடித்த தையல் மாதிரியே 1/2 இன்ச்சுக்கு அது மேலேயே எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதான் டெஸ்ட். பார்த்திங்களா? இதாக முடிஞ்சிச்சு. நீ நம்ம பாட்டத்துக்கு தைக்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சரிங்களா? இப்போ நம்ம பாட்டம் தைக்கணும். 2 இது ஜாயின் பண்ணிட்டோம், பாட்டம் தைச்சிட்டோம், இதை சென்டர் தைச்சிட்டோம். இப்போ வந்து மேல் பட்டிக்கு நம்ம தைக்கலாம். அதே மாதிரி தான் கீழே எப்படி அட்டாச் பண்ணி கொடுத்தோனோ அதே மாதிரி தான் மேலேயும். ஓகேங்களா? இப்போ மேலே பீஸ் வந்து இப்போ நம்ம மேல் பட்டி எலாஸ்டிக் வைக்கிறோம்ல, அந்த பட்டி ஜாயின் பண்ணணும். இங்கே இந்த லாஸ்ட் கார்னரும் இந்த லாஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணி அர்க்கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த சென்டர் கரெக்டாக வச்சு இதை பாருங்கள், இந்த 2 ஜாயிண்ட் ஒன்றா வச்சு இந்த லாஸ்ட் எண்டு எங்கே வருது இங்கே அர்க்கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 ஜாயிண்ட் ஒன்றா வச்சு இந்த சைடு அதே மாதிரி அர்க்கட் பண்ணிக்க. நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அர்க்கட், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பீஸ் வந்து கரெக்டாக வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஜாயின் பண்ண சொல்லும் இந்த அர்க்கத்தாண்ட பண்ணியிருக்கேன்ல, அந்த அர்க்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த மேல் இந்த ஜாயின் பண்ணுற பீஸை விட்டுடணும். அதுக்கப்புறம்லேருந்து ஜாயின் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த அர்க்காத்துலேருந்து கரெக்டாக நீடில் வச்சு ஆரம்பிங்க. இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இதுவும் அதுவும் சேர்த்து பாடி பீஸும் இந்த ட்ராயர் பீஸும் மேல் பட்டி பீஸும் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கடைசி ரவுண்ட் வரைக்கும் அந்த கார்னர் வந்து இந்த கார்னர் வந்து முடிக்கணும். சரிங்களா? நான் காட்டுறேன் பாருங்கள்.
அதே மாதிரி இந்த மடிப்பு எந்த சைடு மடிக்கிறீங்களோ அதே மடிப்பு அந்த சைடும் வரணும். இந்த ஜாயிண்ட் சொன்னீங்களா, அந்த சைடு எந்த சைடு பார்த்த மாதிரி மடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இதையும் மடிக்கணும். அது செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்த மாதிரி மடிச்சிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் இதையும் இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இந்த சைடு அமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்தவுடனே இது எவ்வளோ அளவு பார்த்துட்டு இந்த லாஸ்ட் எண்டு ஜாயின் பண்ண இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எண்டு ஜாயின் பண்ண இல்லைங்களா, அங்கே இடத்துல வந்தவுடனே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு மீதி பீஸ் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இது அளவு பார்த்து ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக அந்த அர்க்காத்து கிட்ட வந்திருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் ஜாயிண்ட்டு கிட்ட வந்தோடனே எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி ஃபினிஷிங்கை ஜாயின் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மார்க்கும் ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துட்டு அது 2 மார்க்கும் ஒன்றா வச்சு இந்த 2 பீஸும் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ரெண்டு தையல் போட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வச்சு எப்பவும் போல் நம்ம அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். புரியுதுங்களா? இது எக்ஸ்ட்ரா அந்த பீஸை கட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 இன்ச்சாக இருந்தால் போதும், மீதி கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள்.
மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இன்னொரு தையல் அது மேலே இப்படி போட்டுடுங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து முடிச்சிட வேண்டியது தான். இப்போ இது அப்படியே அது மேலே மேல் தையல் எஜ்ஜு தையல் போட்ட வேண்டியது தான். அப்போது கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு மடிப்பு. நம்ம மடிக்க சொல்ல ஃபோல்டிங் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். சுற்றி எஜ் தையல் போட்டுருங்க. எலாஸ்டிக் போடுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இதே தான் நான் வந்து நாட்டு தான் போட போகிறேன். அது லேஸ் மாதிரி நாட்டு போட போகிறேன். நீங்கள் எலாஸ்டிக் போடுறதா இருந்தால் இதே மாதிரி தான் மடிப்பு இப்படியே மடிச்சுட்டு இந்த 1 இன்ச்சுக்கு இப்படியே மடிச்சுட்டு நீங்கள் அதை அப்புறம் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து 1/2 இன்ச்சு போதும், சரிங்களா? அதனால் சென்டரை தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்த உடனே ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ நம்ம சும்மா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த சென்டர் கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த மார்க்குக்கும் கரெக்டாக வரணும். அதே மாதிரி இந்த தையலுக்கு இந்த ஜாயின் பண்ண தையல் இருக்கீங்களா அதில் வரணும். ஒரு 1/4 இன்ச்சு மடித்தா போதும். மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேயே தையல் போடணும், சரிங்களா? இங்கே மேலேங்கெலாம் வரக்கூடாது. இந்த ஓரத்துலேயே எஜ்ஜு தையல் மாதிரியே போடணும். மடிச்சுட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டருக்கும் இங்கே ஒரு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் இந்த நம்ம ஜாயின் பண்ண இல்லைங்களா, மார்க் பண்ணியிருக்கோமே, இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கு மட்டும் இந்த உள்ள ஒரு தையல் போட்டால் போதும். 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீங்கள் ஃபுல்லாகவே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் எலாஸ்டிக் விட்டுட்டு மடித்து தைச்சிடலாம். நான் எலாஸ்டிக் கூட போகிறதில்ல. அதனால் இது கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன். நான் அந்த மார்க் பண்ணதுக்கு 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன், சரிங்களா? நான் நாட் உள்ளே விட சொல்ல பிரியாமல் இருக்கும், அதுக்காக நான் தைச்சிட்டேன் அதை. இப்போது இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். நடுப்புற கேப்பை விட்டுடணும். அப்போ தான் நாடை இழுத்து முடி போட முடியும். எலாஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிடலாம், தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சுக்கு
கரெக்டாக அந்த தையல் மேலே வைங்க. தையல் உள்ளே வெளியே போயிடாதீங்க, வெளியிலையும் வரக்கூடாது. அந்த தையல் மேலே வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்தா போதும். மடிச்சுட்டு இந்த நம்ம அட்டாச் பண்ண தையல் வெளில தெரியக்கூடாது. ஃபுல்லாக அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சு கிட்ட வர வரைக்கும் நீங்கள் தைச்சிட்டா போதும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எலாஸ்டிக் விடுறதா இருந்தாக்கா சென்டர் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் இல்லைங்களா? அந்த 1/2 தான் மொத்தம் 1 இன்ச்சு இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்போ எலாஸ்டிக் விடுறதா இருந்தால் உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் எலாஸ்டிக் விட போகிறதில்ல, அதனால் நாட்டு தான் விட போகிறேன். நாட்டு விடுறதுனால இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு, இது உள் சைடு இல்லைங்களா, ரைட் சைடு திருப்பிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 1/2 இன்ச்சுக்கும் ஒரு சின்னதாக அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். நம்ம ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிட்டாக்கா நம்ம நாட்டு விட்டு உள்ளே திருப்பிக்கலாம். அது நான் உங்களுக்கு தைச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணிடுறேன் முதல்ல. இப்போது நான் அந்த ஹோல்ஸ் போட்டு, இந்த பாருங்கள் 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டு நாடை போட்டு முடி போட்டேன். இப்படி தான் நீங்கள் உள் பக்கம் போட்டுக்கலாம், இல்லை இப்படி போட்டு ரிங்கு மாதிரி வச்சு நீங்கள் வைக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் அதே மாதிரி நாடை நகராமல் எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு தையல் கூட போதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே மேலே அப்படியே ஸ்டிப்பாக ஒரு தையல், ஏன்னா வளவலன்னு இருக்க ஸ்டிப்பாக இல்லை இல்லைங்களா, அதனால் இங்கே ஒரு தையல் போட்டிங்கன்னா கூட அப்படியே ஸ்டிப்பாக நம்ம இடுப்பில் நிற்கும். சரிங்களா? அது போதும், நீங்கள் போடலாம், இல்லை போடாமல் இருந்தாலும் விடலாம், நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? இதே மாதிரி தான். பார்த்திங்களா, அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். எல்லா 2 மாடலும் உங்களுக்கு 2 வழியும் சொல்லி கொடுத்துருக்கேன். எலாஸ்டிக்கு நாட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக கற்றுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஏதாவது டவுட் இருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இனி தொடர்ந்து நான் வீடியோ உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன்.